7 churches நம்ம கண்டினியூ பண்ணுறோம் நிற்கும். லாஸ்ட் வீக் நம்ம எபிஷியஸ் எபேசு சபை குறித்து பார்த்தோம், சர்ச் இன் எபிஷியஸ். இன்னைக்கு அடுத்த சபை, நெக்ஸ்ட் சர்ச் ஸ்மெர்னான்ற சர்ச். இந்த சபை நான் லாஸ்ட் வீக் சொல்லும்போது அது எல்லாமே டு த ஏஞ்சல் இருக்கும். ரைட் திஸ் டு த ஏஞ்சல் ஆஃப் த சர்ச், angel of the church in Ephesus in Smyrna. ஸோ ஏஞ்சல்ஸை குறித்து நம்ம கொஞ்சம் பார்ப்போம். அதாவது ஏஞ்சல்ஸ் யார் நமக்கு தெரியும், ஏஞ்சல்ஸ் யாருன்னு. பட் நம்ம நிறைய நேரத்தில் வி ஆல்வேஸ் ஹேவ் இந்த ஏஞ்சல்ஸை குறித்து பார்க்கும்போது ஒரு 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ஏஞ்சல்ஸுக்கு ஒரேடியா மேக் ஏஞ்சல்ஸ் வந்து தே மேக் தேம் இன்டு எங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வருவார், அவர் எப்பவுமே இப்படி காதில் அப்படி வச்சுட்டு ஜோம் பண்ணுவார். ஏன்னா என் கூட என்கிட்ட ஒருத்தர் ஏஞ்சல் இருக்கான், அவன் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்பார். நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம், ஒருத்தர் அங்கே திரும்ப நான் ஏஞ்சல்கிட்ட போய் அவனை மண்டையில் தட்டிட்டான் அப்படின்னு சொல்லுவார். ஸோ வி ஹாவ் அந்த ஒன் எக்ஸ்ட்ரீம் இந்த மாதிரி ஓவராக ஏஞ்சல் சொல்கிறது. அந்த அதர் எக்ஸ்ட்ரீம் அதை பற்றி நமக்கு அது வேண்டாம் அப்படின்ற மாதிரி. ஈவன் தோ பைபிளில் நீங்கள் ஆதியாகமத்திலிருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் ஆர் ஆல்வேஸ் இன்வால்வ் எல்லாத்துலையும். காஸ்பல்ஸ் ஆரம்பிக்கிறதே ஏஞ்சல்ஸில் தான் ஆரம்பிக்கிறது. ஏஞ்சல்ஸ் வந்து மேரி போகிறார், அப்புறம் யோசேப் போகிறாங்க. ஸோ நம்ம வந்து வி ஷுட் நாட் ஏஞ்சல்ஸை குறித்து அறிந்திருக்கிறது நல்லது. வி ஹேவ் டு புரிந்திருக்கிறது நல்லது. பட் அதே நேரத்தில் வி ஷுட் நாட் கோ ஓவர் போர்ட் ஆன் தட். அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் போகக்கூடாது. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்களை பார்ப்போம். அது மூலமாக நமக்கு there are certain things that we can understand. ஏஞ்சல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்கலி நீங்கள் பைபிளில் நீங்கள் வாசிக்கும் போது they are witnessing us. மெயின் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா they are witnesses. அப்படின்னா நடக்கிற நிறைய காரியங்களை அவங்க பார்த்து அவங்க விட்னஸ் பண்ணுறாங்க. they are witnessing us. அது முதலாவது நீங்கள் பார்க்கலாம். they witness us. அடுத்தது they are messengers. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ் வந்து they are used as messengers. அவங்க வந்து மெசேஜ் கொடுக்கறதுக்காக போய் கொடுக்கறது they are used for messengers. இது நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம். அடுத்தது எபிரேயர் 1வது அதிகாரத்தில் 14வது வசனம் பார்த்தா ஏஞ்சல்ஸ் ஆர் கால்ட் மினிஸ்ட்ரிங் ஸ்பிரிட்ஸ் இருக்கும். அவங்க வந்து சேவை செய்வதற்காக ஆண்டவர் அவங்களை அனுப்புகிறார் சேவை செய்வதற்காக. God has called them to serve. ஆண்டவருடைய சர்வீஸ், நம்மளுடைய சர்வீஸில். they are not under our command. இவர் சொன்னது அவர் கமாண்டில் இருக்கும் இல்லை. தேர் மினிஸ்ட்ரிங், தே வில் மினிஸ்டர் டு அஸ், நமக்கும் செய்வாங்க. ஆண்டவர் தான் அந்த கமாண்ட் கொடுக்கணும், நம்மளுடைய அத்தாரிட்டி கிடையாது அதில். அடுத்தது ப்ரொடெக்டிங் அஸ், தே ப்ரொடெக்ட் அஸ். இது நிறைய இன்ஸ்டன்ஸில் பைபிளில் நம்ம பார்க்குறோம். நிறைய இன்ஸ்டன்ஸ் பேதுருவை ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வருவார், பால் நிறைய இடங்கள்ல ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்டிவ் இதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம அப்புறம் கொர்னேலியஸ் வீட்டுக்கு முதல்ல ஏஞ்சல் தான் போகிறான், போய் சொல்கிறான். ஸோ அந்த ஃபுல் கனெக்ஷனை ஏஞ்சல் தான் பண்ணுறாரு. த்ரூ ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு, ஒரு ஏஞ்சலை யூஸ் பண்ணி பண்ணுறாரு. பேதுருவை ஜெயிலிருந்து கூட்டிகிட்டு வர்றது, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். பட் நம்ம அந்த நிறைய இடத்துல இது கதையெல்லாம் நமக்கு தெரியும். பட் somehow we miss the angel there. பட் you to understand, நம்ம இப்போ கூடியிருக்கிறோம் சபையாக. there are angels here. they are watching, they are witnessing, they are looking at it and they are witnessing. 1 கொரிந்தியரில் 11வது அதிகாரத்தில் ஒரு இதை சொல்லிட்டு பால் சொல்ற 1 கொரிந்தியர் 11 5 to 10 வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது இங்கே ஒரு இதை பற்றி பால் எழுதுறாரு. இஸ் ரைட்டிங் அபவுட் கவரிங் ஆஃப் த ஹெட் அப்படின்னு அதை பேஸ் பண்ணி எழுதுறாரு. வாய் நீங்கள் 5 to 10 வரைக்கும் வாசிக்க, நான் லிவிங் பைபிளில் வாசிக்கிறேன், கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ இங்கே வந்து இட்ஸ் டாக்கிங் அபவுட் த விட்னஸிங் ஆஸ்பெக்ட் ஆஃப் ஏஞ்சல்ஸ். 1 கொரிந்தியர் 11 5 to 10, 1 Corinthians 11. And that is why a woman who publicly prays or prophesies without a covering on her head dishonors her husband, for her covering is a sign of her subjection to him. Yes, if she refuses to wear a head covering, then she should cut off all of her hair, and it is shameful for a woman to have her head shaved. So Paul understands, then otherwise she should be wearing a head covering when she is praying or prophesying. இது வந்து அது எதுக்காகன்னு சொல்றாருன்னா, அந்த 10வது வசனத்தில் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதனுடைய ரீசன் கொடுக்குறாரு. God created man first, அதுக்கப்புறம் சொல்றாரு. அதுக்கப்புறம் 10வது வசனத்தில் தான் அந்த கொடுக்குறாரு. So a woman should wear a covering on her head as a sign that she is under man's authority, a fact
all the angels to notice and rejoice in இருக்கும். மற்ற டிரான்ஸ்லேஷன்ல so that angels are watching அப்படின்னு இருக்கும். இங்க என்ன சொல்றாருன்னா so that angels will see and they will rejoice in இருக்கும். So they are watching us. இங்க they are watching us. So when a woman is praying or prophesying, she has to cover her head. So அப்போ எந்த சபையின் சர்க்கம்ஸ்டான்ஸ்லயும் they are all there. They are watching us. They are witnessing us. So இங்கேயும் there is a group of angels and they are watching and they are witnessing whatever is going on. இங்க நடக்கிற எல்லாத்தையும் அவங்க பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம we have to have the right understanding. ஸோ இது நமக்கு we are not alone in this world. நம்ம நடக்கிறது எங்கேயுமே போகாம இல்லை, யாருமே பார்க்காம இல்லை. there is a host of angels watching. எத்தனை பேருன்றது தெரியாது, பட் இங்க இருக்கிறாங்க, நமக்கு தெரியாது. எல்லாரும் சொல்லுவாங்க அவுட்டர் ஸ்பேஸ்ல எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல்ஸ் இருக்காங்க, ஏலியன்ஸ் இருக்கிறாங்க சொல்றாங்க. there are living beings but they are not aliens. there are angels போய் வந்துட்டு இருக்காங்க. அது ஆண்டவர் நமக்கு அந்த கண்ணை திறக்கும் போது நம்ம பார்க்கிறோம். நிறைய நேரத்தில் நம்மளுடைய லைஃப்ல நம்ம நிறைய விட்னஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஸோ 1 கொரிந்தியர் 4 பாருங்க, 1 கொரிந்தியர் 4:9 பால் இங்க ஒரு கஷ்டமான இதை சொல்றாரு. எங்களை அப்போஸ்தலர்கள்லாம் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறாரு. அதுக்கு முன்னால் நீங்க வாசித்தீங்கன்னா அப்போஸ்தலர் படுற கஷ்டத்தை சொல்றாரு. அவரு அப்போஸ்தலர்கள் என்னதான் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு he has put us on display அப்படின்னு சொல்றாரு. இப்ப எங்களை அப்போஸ்தலர்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க ஆண்டவர், he has put us on display at the end of the procession like those condemned to die in the arena. இது he is giving அந்த ரோம்ல அந்த எரினால அந்த இதுல கொலோசியத்துல கடைசியா கண்டமாகி போறவங்க, சிங்கம் கடிச்சு சாப்பிட்றதுக்கு போறதுக்கு அந்த ப்ரொசெஷன் போகும்போது கடைசியில போவாங்க, கடைசியில் அந்த சிங்கத்துக்கு போடுறவங்க. அப்போஸ்தலர்களாம் எங்களை மாதிரி ஆட்களாம் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறான்னு சொல்லிட்டு we are made a spectacle to the whole universe அப்படி சொல்லிட்டு to angels as well as to human beings ன்னு சொல்லுவார். So to angels as well as to human beings. So he is using those words, அந்த வார்த்தைகள் யூஸ் பண்றாரு angels அப்படின்றது. So angels they are a group that witness whatever is happening. நம்மளை சுத்தி நம்ம வாழ்க்கையில நடக்கிற அநேக காரியங்களை விட்னஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க. they bear witness of things that are happening here. இங்க நடக்கிற காரியங்களை ஆண்டவருடைய பிரசன்னத்துல அவங்க கொண்டு விட்னஸ் கொடுக்குறாங்க. 1 தீமோத்தி 5:21 பாருங்க, பால் தீமோத்திக்கு கமாண்ட் கொடுக்குறாரு. 1 தீமோத்தி 5:21, 1 Timothy 5:21 Paul is giving charge to Timothy. Timothy கொடுக்கும்போது என்ன சொல்றாரு, I charge you in the sight of God, Christ Jesus and the elect angels ன்னு சொல்றாரு. நான் கொடுக்குற வார்த்தையை நீ சரியா யூஸ் பண்ணு திமோத்தி, you have to do it right. உன்னோட வேலையை சரியா செய்யணும். I charge you in the name of Christ Jesus and the elect angels அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க ரெண்டையும் சேர்க்கிறாரு. because they are also witnessing. ஆண்டவர் பார்க்கிறாரு, there is a group of angels, elect angels that are watching. So they are always involved. நம்மளுடைய எல்லா ஏரியாஸ்லயும் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல அவங்களுடைய இது இன்வால்வ்மெண்ட் இருக்குது அப்படின்றத நம்ம we have to understand that. and இது one part of it. and இன்னும் நம்ம பார்க்கலாம். பாலை என்கரேஜ் பண்றாரு, ஒரு ஏஞ்சல் என்கரேஜ் பண்றாரு. அடுத்து இயேசு கிறிஸ்து ஒன்று சொல்றாரு பாருங்க, லூக்கா 12:8-9 லூக்கா 12:8-9 இஃப் யூ, அதாவது ஆண்டவர் சொல்லும்போது நீங்க என்ன மனிதர்கள் முன்பாக அக்னாலேஜ் பண்ணீங்கன்னா, இஃப் யூ பப்ளிக் இஃப் எனிஒன் ஹூஎவர், லூக்கா 12:8-9 if anyone acknowledges me publicly before men and the rest, the Son of Man will acknowledge before the angels of God. So they play a crucial, அவங்களுடைய ரோல் ரொம்ப crucial role they are playing. நமக்கு இது you have to understand that இது just giving you as an introduction so that you will understand. 1 கொரிந்தியர் 6:3 நீங்க பார்த்தீங்கன்னா சொல்றாரு, we will judge the angels ன்னு சொல்றாரு. we will be judging the angels. நாம ஜட்ஜ் பண்ணுவோம், ஏஞ்சல்ஸ் ஜட்ஜ் பண்ணுவோம் சொல்றாரு. ஸோ அடுத்தது அவங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ட் எபிரேயர் 13:2 இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, they are not detached from us, they are part and parcel of the church. and தேவனுடைய சபைக்கு ஏஞ்சல்ஸ் they are part and parcelன்றத நான் சொல்றது தான் வரேன். எபிரேயர் 13:2 சொல்றாரு,
And do not forget to show hospitality to strangers, for by doing so some people have shown hospitality to angels without knowing it. நீங்கள் எத்தனை ஏஞ்சல்ஸை என்டர்டெயின் பண்ணீங்களோ தெரியாது. மேபி ரோட்டில் போயிட்டு இருந்திருப்பீங்க, யாராவது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட பிச்சை கேட்டிருக்கலாம், அவனை பார்க்க பிச்சை கேட்டான் இருக்கலாம், ஒரு வேளை ஏஞ்சலாக இருக்கான். குட் பி பாசிபிள், வெரி மச் பாசிபிள், உங்களுக்கு தெரியாது. வித்தவுட் நோயிங் யூ வுட் ஹவ் என்டர்டெயின் அன் ஏஞ்சல். இது நம்ம அநேகத்தில் பார்க்குறோம். ஸோ சி தேர், நான் என்ன சொல்றேன்னா, தே ஆர் இன்வால்வ் இன் அஸ். நம்ம வந்து வி ஷுட் நாட் பி டூ கான்ஷியஸ் அபவுட் தட். நம்ம வந்து ஏஞ்சல் சேசிங் மாதிரி போகக்கூடாது. பட் அதே நேரத்தில் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் ஃபெய்த். நம்மளுடைய விசுவாசத்தில், நம்மளுடைய வாழ்க்கையில் அவங்களும் இணைந்து இருக்கிறாங்க. அவங்க நம்மளை விட்னஸ் பண்ணுறாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மளை வந்து நமக்கு ஆண்டவரத்துலேருந்து வர நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ப்ரொடெக்ஷன் நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம். நான் ஐ ஹவ் சீன் இட் சோ மெனி டைம்ஸ். விஜய்சிங் இந்த கார் ஆக்சிடென்ட்டில் விழுந்து கொர்னி நடு ரோட்டில் சின்ன பையனை கிடக்கும்போது, அந்த கண்டிப்பாக அது டெஃபினெட்லி ஒரு ஏஞ்சல் தான் ப்ரொடெக்ட் பண்ணிடுறோம். அப்சல்யூட்லி வேற டவுட்டே கிடையாது. ஆண்டவர் கமாண்டில், ஆண்டவர் கமாண்டில் அவங்க பிசிக்கலாக இங்கே இருக்கிறாங்க. தே ஆர் ஆல் ஹியர். நம்ம பார்க்கறது இல்லை. தேர் ஆர் ஹோஸ்ட்ஸ் அண்ட் ஹோஸ்ட்ஸ் ஆஃப் ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. தேர் நம்பர் பார்த்தீங்கன்னா, ப்ரொபோர்ஷனட்டாக பார்த்தீங்கன்னா, தே ஆர் மோர் தேன் த பேட் ஏஞ்சல்ஸ். புரியுதா? ஏன்னா 1/3 தான் பேட் ஏஞ்சல்ஸ், ஸோ 2/3 குட் ஏஞ்சல்ஸ். ஸோ ப்ரொபோர்ஷனல் நம்பர்லையும் பார்த்தீங்கன்னா they are more than the bad angels. So yeah, angels are created and they don't reproduce. And number fixed தான். அவங்க ஆண்டவர் உருவாக்கும் போது எந்த நம்பர்ல இருக்காங்க அதே நம்பர்ல தான் இன்னைக்கு இருக்கிறாங்க, கடைசி வரைக்கும் இருப்பாங்க, அதே நம்பர் தான். 1/3 தான் உழுத்தாங்க, பட் ஆண்டவர் கூட இருக்கிறது 2/3. But 1, so they are more, we are more powerful. We are always in the ஜெயிக்கிற கூட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். நம்ம கூட இருக்கிற ஏஞ்சல்ஸ் வந்து they are all more than the other side. There are more. அதுலேயும் நிறைய கேட்டகரி இருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச 2 பேர், கேப்ரியல், இன்னொரு மைக்கேல். ஸோ அவங்க 2 பேர் தான் நமக்கு தெரியும். தேர் மோர் பவர்ஃபுல். ஸோ அதுலேயும் நிறைய லெவல்ஸ் இருக்கிறாங்க. செருபின், கேராபின்னு சொல்லுவாங்க. தேர் ஆல்சோ அவங்களும் ஒரு ஏஞ்சல் டைப் தான். இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதில் படைக்கப்பட்டதில் ரொம்ப மகிமையானவர் தான் லூசிபர். பட் he lost his place. அவருடைய இடத்த அவன் இழந்துட்டான். பட் கேப்ரியல் அண்ட் மைக்கேல், இன்னும் நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. என்னுடைய லைஃப்ல நான் ஒரு இது நான் விட்னஸ் பண்ணேன். முந்தி ஒருத்தவங்களை புது பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணிட்டு முந்தி வச்சிருந்த காரில் நான் நைட் வந்துட்டு இருக்கிறேன். ஒரு மாடு, பெரிய வெள்ளை மாடு, நான் ஏதோ சைடில் ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆனேன். எனக்கு போகிறேன், கரெக்டாக முன்னால நிற்கிது. நான் அப்படி கிராஸ் பண்ணுது. அது நான் வந்து என்ன செய்யணும், பிரேக்கே பிடிக்க முடியாது. பிரேக் பிடிச்சாலும் தட்ட தான் செய்யும். அந்த மாதிரி இருக்கு. தட்டிட்டு கண்ணை மூடுறேன், ஒன்றுமே இல்லை. கார் அது பாட்டு போகும். அந்த மாடு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல. உண்மையில் அது ரியலி எனக்கு அந்த மாடு எங்கே போச்சுன்னே தெரியல. பார்த்தா அங்கே எங்கேயோ இருக்கு. அது எப்படி அங்கே போச்சுன்னே தெரியல. ஸ்டில் எனக்கு அந்த ஒரு இன்சிடென்ட், ஐ எம் ஷுர் a protective angel did it for me. ஷுர், கண்டிப்பா. அது அந்த நேரத்தில் God chose to do that for me. ஏன்னா தட்டி கண்டிப்பா இடிச்சிருக்கும். ஸோ உங்களுடைய லைஃப்ல யூ வில் பி நோயிங் சோ மெனி திங்ஸ். உங்களுடைய லைஃப்ல நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கலாம் இந்த மாதிரி அநேக காரியங்கள். ஸோ தேர் பார்ட் அண்ட் பார்சல். அடுத்தது லூக்கால ஒன்று இருக்கும் தெரியுமா, 15:10 ஒரு பாவி மனம் திரும்புவது போது என்ன, ஏஞ்சல் சொல்லி ரிஜாய்சிங். ஸோ தே ஆர் நாட் சிட்டிங் தேர். நம்ம நினைக்கிற ஏஞ்சல்ஸ் எங்கேயோ உட்காந்துட்டு அவங்க பாட்டு ஜாலியாக இருக்கிறாங்கன்றல. தே ஆர் பார்ட் அண்ட் பார்சல். அவங்க ஒரு பாவி மனம் திரும்பினா அங்கே பெரிய செலிப்ரேஷன், அங்கே பெரிய கோரஸ் பாடி, தேர் பி பெரிய அங்கே கொண்டாட்டம். தேர் பி ரிஜாய்சிங் இருக்கு. தேர் பி a great rejoicing when there is புரியுதா? ஸோ நம்ம வந்து we have to understand that they are parcel. We have to thank God for them. பட் அதே நேரத்தில் we have to be with thank God for them. அது அடுத்தது they are there with us. அது ஒரு நிறைய நேரத்தில் நம்ம we always feel that we are alone. நம்ம தனியாக இருக்கிறோம், நம்ம கூட யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவருடைய பிரச்சனை இருக்கு. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். டெஃபினெட்லி தேர், he is there. பட் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியானவர் தான் அநேக காரியங்கள் நம்ம வழி நடத்துறார், நமக்கு நிறைய காரியங்கள் செய்கிறார். அவர் தான் நமக்கு அநேக காரியங்கள் என்கரேஜ் பண்றாரு. பட் இன் வாட் வேஸ் நான் நினைப்பேன்,
பரிசுத்தாவே நமக்குள்ள இருக்கிறார், அவர் நம்மோட பேசுறார், கரெக்ட், அது இருக்கதான் செய்யுது. பட் நீ பாத்தீங்கன்னா அப்போ பால் பாத்தீங்கன்னா அந்த ஷிப்ரெக்ல இருக்கும்போது அவன் சொல்றான், அப்போ சொல்ற 27 நீ பார்க்கும்போது ஷிப்ரெக்ல அங்க கப்பல் ஆடிட்டு இருக்கும்போது அவன் சொல்றான் 23, 24, 27 verses 23, 25 பார்க்கும்போது அப்போ சொல்ற பால் பரிசுத்தாவே நிரப்பப்பட்டவர், ஆவியானவர் அவருக்குள்ள இருக்கிறார். பட் ஸ்டில் he says last night an angel came ன்னு சொல்றாரு. அந்த ஷிப் ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஏஞ்சல் வந்து எனக்கு சொன்னா everything is perfect, so பயப்பட, so take courage, you will stand before Caesar எனக்கு அஷ்யூர் பண்ணிட்டான்னு சொல்றாரு. See, God, even though பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருந்து அவர் நம்ம வழி நடத்தல நம்ம என்கரேஜ் பண்ணாலும், God sometimes uses angels to physically come before us to encourage us. அநேக நேரத்தில் பிசிக்கலா நமக்கு ஒரு ஆள் நிற்கும் போது there is something. ஏசு கிறிஸ்துவ நீங்க பாத்தீங்கன்னா கெத்செமனேல இவங்க எல்லாரும் தூங்கிட்டாங்க, அப்புறம் நீங்க என்ன வாசிக்கிறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கேம் அண்ட் என்கரேஜ் பண்றது. ஏசு கிறிஸ்துக்கே ஏஞ்சலோட என்கரேஜ்மெண்ட் தேவைப்பட்டது. he needed some angel to encourage அவர் டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல இருக்கும்போது. so நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, God has those people for us to encourage us. so நீங்க பயப்பட வேண்டியதில்லை, you are not alone. There is a host and host of people. If you are a child of God, there are a host and host of people protecting you. They are waiting to encourage you. உங்களை என்கரேஜ் பண்றதுக்காக, உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக, உங்க பிள்ளைங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இருந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க தனியா போனாலும் அவங்க தனியா எல்லாம் அவங்க கூட ஏஞ்சல்ஸ் இருக்கிறாங்க. உங்களுடைய ஜெபத்தினால நீங்க தாங்கும் போது they will be protected and God will send his angel there. But அதே நேரத்தில் we have to be very careful about the other part of it. அதுவும் நமக்கு, ஏன்னா நம்மளுடைய எனிமியும் அவனும் ஒரு ஏஞ்சல் தான், அவன் இப்போ ஃபாலன் ஏஞ்சல், அவ்வளவுதான். ஸோ அவனும் ஒளியின் தூதனை போல வருவான் இருக்கு. he will also come as the angel of light இருக்கு. ஸோ இது ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ நம்ம we should not go to the other extreme. இப்போ நிறைய பேர் இன்னைக்கு இந்த ஏஞ்சல் வச்சு தான் நிறைய ஃபால்ஸான டீச்சிங்ஸ், நிறைய ஃபால்ஸான டாக்டரின்ஸ் எல்லாம் வருது. அமெரிக்காவில் ஒரு சர்ச்சில் கூட்டமா போய் பார்த்தாங்களா, ஏஞ்சலுடைய இறகு உழுது ஒயிட் கலர்ல அந்த இது வந்து ஏஞ்சல்ஸ். அவங்களுடைய ஐடியா தான் ஏஞ்சல்ஸ் விங்ஸ் இருக்கா, விங்ஸ்ல வந்து இறகு உழுதும் பெரிய கூட்டம் போய் அந்த சர்ச்சுக்கு பெரிய கூட்டம் போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஞ்சல்ஸ் there is a great anointing of the angels. கடைசியில் ஒருத்தர் மேலே ஏறி பார்த்தா பெரிய புறா கூட்டம் அங்க கூடு கட்டி எல்லாம் புறாவுடைய வெள்ளை கலர்ல விழுந்துட்டு இருந்திருக்கு. இவங்க ஏஞ்சல்ஸ் நீங்க பாக்குற மாதிரி ரெக்கை அடிச்சுட்டுலாம் வர மாட்டாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க தெளிவா இருக்கு. நீங்க வாய்ப்புல நீங்க நிறைய நேரத்துல எல்லா இடத்துலயும் பாருங்களேன், ஏஞ்சல்ஸ் எப்பெல்லாம் அப்பியர் ஆகுங்க சாதாரண மனுஷன் மாதிரி தான் வராங்க. நிறைய நேரத்துல பாத்தீங்கன்னா they come, அதான் சொல்றாருல, you won't even know them. நீங்க உங்களுக்கு தெரியாது, நீ அவன் பிச்சைக்காரன் நினைச்சிட்டு இருப்பீங்க, அவன் பிச்சைக்காரன் கிடையாது, அவன் ஏஞ்சல். நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்குறதுக்கு ஆண்டவர் அனுப்பியிருப்பாரு. நிறைய நேரத்தில் யூ ஒன்ட் ரெகக்னைஸ் தம், உங்களுக்கு தெரியவே தெரியாது, அவன் யாருன்னே தெரியாது, பட் இருப்பாங்க, they will be there. He has his own people there. ஸோ அவன் ஏஞ்சல்னோட நம்ம அந்த கிறிஸ்மஸ் பிளே எல்லாம் போட்டு வெள்ளை ரெக்கையெல்லாம் போட்டு சரி, நம்பர் 1 ஏஞ்சல் பறக்கிறதுக்கு ரெக்கையெல்லாம் தேவையில்லை, சரியா? அவங்க பறப்பாங்க, அவங்களுக்கு ஆண்டவர் மகிமையான பாடி கொடுத்துருக்காரு, எங்க வேணாலும் போயிட்டு எப்போ வேணாலும் போயிட்டு வந்துட்டுவாங்க. உங்களுக்கு ஸ்பேஸ் டைம் ஒரு கணக்கே கிடையாது, இங்க இருப்பாங்க, நெக்ஸ்ட் செகண்டே கூட ஆண்டவருடைய பிரசனத்தில் போவாங்க. ஸோ இது வந்து நம்ம ஐடியா, நம்மளுடைய ஐடியா. ஸோ கொஞ்சம் நம்மளோட ஐடியாவை நம்ம திருத்திக்கலாம். ஸோ இன்னொரு வார்னிங் கொடுக்குறாரு கொலோசியன்ஸ் 2:18. முதலாவது வார்னிங் வந்து தட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்மளுடைய எனிமி அவனும் ஃபாலன் ஏஞ்சல். ஸோ அவனும் ஏஞ்சல் மாதிரி இமிட்டேட் பண்ணுவான். ஸோ வி ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட் தி டிசைன் பண்ணும். கொலோசியன் 2:18 பாருங்க, do not let anyone who delights in false humility and the worship of angels இருக்கு. புரியுதா? நீ ஆண்டவரை ஆராதிக்கிறது பதிலாக ஏஞ்சல் ஆராதிக்கிறது அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவத்தில் அப்படிதான் நடக்குது. நிறைய இப்போ இந்த சைன், இந்த வண்டர், இந்த புறா உழுது, இதெல்லாமே இட்ஸ் ஆல் சம்திங் லைக் வர்ஷிப்பிங் த ஏஞ்சல்ஸ் தான். அடுத்தது நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு அந்த ஏஞ்சல் தான் எனக்கு சொன்னான், எனக்கு அந்த ஏஞ்சல் வந்தான். வில்லியம் பிரானாம்னு நீங்க கேள்விப்படுறீங்க. இன்னைக்குள்ள எல்லா ஃபால்ஸ் ப்ராஃபஸ், எல்லா தவறான போதனைக்கும் தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம். he was இந்த 1940s இருந்தார், 1940s 50s. இன்னைக்கு உள்ள ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் எல்லாம் இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்க வச்சீங்கன்னா
இவங்க எல்லாருக்கும் ஆரம்பம்னா அவர் தான். அந்த டிசீவிங் ஸ்பிரிட் அங்கேருந்து ஆரம்பிச்சது. வி கேன் ஆல்வேஸ் ட்ரேஸ் பேக் டு நீங்கள் வில்லியம் பிரானாம் போட்டு வாசிப்பாரு. வில்லியம் பிரானாம் வந்து ஹி டஸ் அமேசிங் திங்ஸ். இப்போ யாரையாவது பார்த்து நீ என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா சொல்லிடுவார். நிறைய அற்புதங்கள்லாம் செய்வார். ஆனால் சொல்லுவார், என் கூட அந்த ஏஞ்சல் வந்து நிற்கணும், அந்த ஏஞ்சல் இல்லாட்ட என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். ஸோ அவர் வந்து ஹி வாஸ் ஸோ அந்த அது என்ன ஏஞ்சல்னு தெரியாது. பட் நவ் இப்போ நமக்கு நல்லா தெரியும் அது சரியான ஏஞ்சல் இல்லை, அது தவறான ஏஞ்சல். அவனும் ஏஞ்சல் தான். அவன் சொல்லுவார், அவன் ஏஞ்சல் என்கிட்ட வராட்ட எங்கேயாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. சி அவர் வந்து ஆண்டவர்னு சொல்ல மாட்டான், தேவனுடைய நாமம் சொல்லி மாட்டா, பரிசுத்தாவியான்னு சொல்ல மாட்டா, அந்த ஏஞ்சல் தான் அவனுக்கு முக்கியம். அதுக்கப்புறம் நீ அவர் இதை வாசித்து பாருங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் பிராண்டாம் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்ற அளவுக்கு போயாச்சு. அந்த அதான் இங்கே வார்ன் பண்றாரு, டோன்ட் கோ டு தி அதர் எக்ஸ்ட்ரீம். அடுத்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க, டோன்ட் கோ டு தட் லெவல். ஸோ அந்த ஒன் ஹேண்ட் வி மஸ்ட் பி, நமக்கு புரிய வேணும் அவங்க இருக்கிறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க, அவங்க நமக்காக இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். பட் அந்த எக்ஸ்ட்ரீம் போயிடாதீங்க. பிகாஸ் தேர் இஸ் அதர் எக்ஸ்ட்ரீம். அங்கேயும் ஒரு கூட்டம் நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த இதில் தே ஆர் ட்ரைங் டு டிசீவ் அஸ். டிசெப்ஷனுக்கு நம்ம போகக்கூடாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தட். ஸோ இந்த ஏஞ்சல்ன்றது ஸோ தேர் மெசேஞ்சர்ஸ். ஸோ இப்போ ஒவ்வொரு சபைக்கும் மெசேஜை கொண்டு போகிற அந்த தூதன், அந்த தூதனுக்கு தான் எழுதுறாரு. ஸோ இது வந்து அந்த சபைக்கு உள்ள தூதன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அப்படி தெரியல. அந்த சபைக்கே அந்த மெசேஜை கொண்டு போகிற ஒரு தூதனுக்கு எழுதுங்கள் அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ரைட் திஸ் டு த ஏஞ்சல் ஆஃப் த சர்ச் இன் ஸ்மெர்னா. இப்போ ஸ்மெர்னான்றத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ ஸ்மெர்னா அப்படின்றது நான் ஒரு அந்த இது போட்டு விட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இதில் ஒரு மேப் மாதிரி போட்டுருக்கேன். ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், நமக்கு நீங்கள் கிளியராக பார்க்குறது தான். ஸோ அந்த க்ரீன் கலர் இதில் பார்த்தீங்கன்னா எபேசு, ஸ்மெர்னா, பெர்கமம், இப்படி ஒருத்தர் கொரியர் இப்படி எடுத்துகிட்டு போனால் இப்படி போய் இப்படி கொடுத்துட்டு அப்படி வந்துடும். ஸோ இட்ஸ் லைக் திஸ். இங்கே தான் எபேசு சபை, ஸ்மெர்னா. ஸோ அந்த ஆர்டரில் தான் இருக்குது ஒவ்வொரு மெசேஜ். ஃபர்ஸ்ட் எபேசியஸ், ஸ்மெர்னா, பெர்கமம், தியத்தரா, சார்டிஸ், பிலடெல்பியா, லவோதிக்கேயா. சரி இருக்குல்ல அது. ஸோ இங்கே எபேசு, லாஸ்ட் வீக் நம்ம எபேசியன் போகிறோம். எபேசுவும் போர்ட் சிட்டி, ஸ்மெர்னாவும் போர்ட் சிட்டி. ஸோ இது ரெண்டுமே இப்போ உள்ள டர்க்கியில் இருக்கு. அடுத்த மேப் நான் எடுத்து கொடுத்தேன்னா ஜஸ்ட் டு ரிலேஷன்ஷிப் டு ஜெருசலேம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்போ இஸ்ரேலுக்கும் இதுக்கும் என்ன உள்ள டிஸ்டன்ஸை நீங்கள் பார்க்கறது தான். அது நான் கொடுத்துருக்கேன் ஜஸ்ட் ஸோ தட் யூ நோ ஜெருசலேமுக்கும் இதுவும் என்ன டிஸ்டன்ஸ்ன்றது நீங்கள் பார்க்கறது தான். இது இந்த பச்சை மேப்பில் பார்த்தீங்கன்னா சைடில் யூ வில் சீ த பாட்மோஸ் ஐலாண்டுன்னு ஒன்று இருக்கலாம். ஸோ அங்கே தான் பாட்மோஸில் இருந்தால் இப்போ யோவான் இந்த இது எழுதுறாரு. இது ரைட்டிங் த ரெவலேஷன். ஸோ எபேசுல இருந்து இங்கே கொஞ்சம் தூரத்தில் அந்த ஐலாண்ட் இருக்கு, பாட்மோஸ் ஐலாண்ட். ஸோ யோவான் கடைசி காலங்களில் யோவான் வந்து அவரை வந்து எருசலேம்ல இருந்து போயிடுறாரு. ஸோ இது வந்து ஹிஸ்டாரிக்கல் ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். ஜான் தி அப்பாசல் அவர் தான் கடைசியில் இறக்குறாரு. ரொம்ப வயசாகி தான் 90 ஏறக்குற 100 வயசு வரைக்கும் இருந்து இறக்குறாரு. அவர் எபேசுல தான் இறக்குறாரு. பாட்மோஸில் போய் அவங்க நாடு கடத்தி வச்சிடுறாங்க. அங்கேருந்தா ரெவலேஷன் எழுதுறாரு. அவர் அதுக்கு முன்னாலேயே ஜெருசலேம்ல இருந்து ஹி கோஸ் டு எபேசஸ், எபேசுக்கு போயிடுறாரு. எபேசுக்கு மரியாதையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு, இயேசு கிறிஸ்துடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுறாரு. சரி, மரியாளும் யோவானும் அவரும் அங்கே போய் எபேசில் தான் இருக்காங்க. கடைசி வரைக்கும் அவங்க எபேசில் தான் இருக்கிறாங்க. கொஞ்ச நாள் அவரை தூக்கி நாடு கடத்தி வச்சிடுறாங்க. ஸோ அவர் பாட்மோஸில் மறித்தாரா எபேசில் மறித்தாரான்னு தெரியாது. பட் அவருடைய கல்லறை எபேசில் இருக்கு. இன்னைக்கு நீங்கள் பார்க்கலாம். யூ கேன் சீ த tomb of John the Apostle in Ephesus. எபேசுல நீங்க பார்க்கலாம். எபேசு வந்து இப்போ அது ஒரு பட்டணமா இல்லை, பட் இட் வாஸ் அ போர்ட். அது பக்கத்தில் தான் இருக்கு. அது கம்ப்ளீட்டா ஒரு ரூயின்ஸ் ஆயிடுச்சு. பட் ஸ்மெர்னா அப்படி இல்லை. ஸ்மெர்னா இன்னைக்கு பார்க்குறது வந்து ஸ்மெர்னான்றது வந்து இன்னைக்கு உள்ள டர்க்கியில் உள்ள ஒரு முக்கியமான போர்ட் சிட்டி, தி தேர்ட் பிக்கெஸ்ட் சிட்டி இஸ்மேர். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இஸ்மேர்ன்ற ஒரு சிட்டி தான் ஸ்மெர்னா அப்படின்றது அந்த காலத்தில் உள்ளது. ஸோ இந்த எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமம் இது மூணுமே பெரிய சிட்டிஸ். மூணுமே ஆல்மோஸ்ட் கம்பீட்டிங் சிட்டிஸ் தான். எல்லாம் இந்த இவங்க ரெண்டும் எபேசு ஸ்மிர்னா பார்த்தீங்கன்னா போர்ட். ஸோ போர்ட்ன்றதுனால ரொம்ப பிஸி சிட்டிஸ். ஸ்மிர்னா அப்படின்ற பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மெர்னா, மெர்ன்னு ஒரு ஸ்பைஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா, பைபிளில் வரும். அது வந்து ஸ்மெல்லி நல்ல வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு இட்ஸ் லைக் சென்ட் மாதிரி சொல்லலாம். அது வந்து நம்ம அந்த டைமில் பெர்ஃப்யூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க. டெட் பாடிஸை
இது பண்ணுறதுக்கும் பொதிஞ்சு அதை கட்டி வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் மேர் போட்டு தான் இது பண்ணாங்கன்னு இருக்கும். ஸோ ஸ்மிர்னான்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேம் ஹிஸ்டாரியன் சொல்கிறாங்க மேர், அந்த போர்ட்லேருந்து மெர் நிறைய எக்ஸ்போர்ட் ஆகும். இட் ஆல்மோஸ்ட் லைக் an எக்ஸ்க்ளூசிவ் மெர் எக்ஸ்போர்ட்டிங் போர்ட் ஸ்மிர்னான்றது. ஸோ அதுலேருந்து வர்றது தான் ஸ்மிர்னா. இப்போ உள்ள பேரும் ஸ்மிர்னான்றது கிரீக் நேம். அப்புறம் டர்க்கிஷ் கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டர்க்கிஷ் நேம் கொடுத்தாங்க, அதுக்கு இஸ்மிர். ரெண்டும் ஒன்று தான், இஸ்மிர் அது ஸ்மிர்னான்றது தான். சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நேம் கூட இன்னும் மாறல. அந்த சிட்டியும் இன்னும் வைப்ரண்ட்டாக இருக்கு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 500 வருஷத்துக்கு 600 வருஷத்துக்கு முன்னால இருந்து இருக்கிற சிட்டி அது. அநேக எர்த்குவேக்ஸ், பிளேக்ஸ், சண்டைகள்லாம் போயிட்டு வந்த சிட்டி இன்னும் இருக்குது. அந்த சிட்டியில் உள்ள சபையும் இன்னும் இருக்குது. அதுதான் அதில் பியூட்டி. அதில் நீ பார்க்கணும், அந்த ஸ்மிர்னால வந்து இன்னும் there is a church, there is a vibrant church. Church never went away from Smyrna. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா டர்க்கியில் அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த ஒரு சிட்டினா ஸ்மிர்னா தான், இஸ்மேர் தான். இஸ்மேரில் இன்னும் சபை இருக்குது, இன்னும் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஸ்மிர்னாவை பற்றி நீங்கள் பார்க்கும்போது அது அந்த காலத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல் சிட்டி, ரொம்ப வெல்த்தி சிட்டி. எப்பேஷும் இவனும் ரொம்ப ஆல்மோஸ்ட் லைக் பாம்பே, கல்கட்டா, பாம்பே, டெல்லி அந்த மாதிரி ரொம்ப காஸ்மோபாலிட்டன், ரொம்ப வெல்த்தி சிட்டி, ரொம்ப அழகான சிட்டி. பில்ட் பியூட்டிஃபுல்லி அழகாக பில்ட் பண்ணப்பட்டிருக்கிற சிட்டி. அவங்க எபிஷியஸ், ஸ்மிர்னா அண்ட் பெர்காமா மூணு பேருக்குமே பயங்கர காம்படிஷன் இருக்குமா, யார் கூஸ் த பிக்கெஸ்ட், யார் பெஸ்ட்ன்றது மாதிரி. ஒலிம்பிக் கேம்ஸ் ஸ்மிர்னால நடந்திருக்குது. இன்னும் அதில் ஒலிம்பிக்ஸ் நீங்கள் ஏன்ஷியன்ட் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் ரெக்கார்டுன்னு போட்டிங்கன்னா ஸ்மிர்னா வரும், எந்தெந்த இயர்லாம் ஸ்மிர்னாவில் நடந்திருக்குன்றதும் வரும். ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல் சிட்டி ஸ்மிர்னாவில். ஒரு பெரிய ஆடிட்டோரியம் இருக்குது, ஒரு 10,000 15,000 கிட்ட உட்காரலாமா. அந்த 15,000 பேர் உட்கார்ந்தாலும் மைக்கே தேவையில்லை, பேசினா கேட்குமா, அவ்வளோ அழகான ஒரு ஆம்பி தியேட்டர் அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஸ்டில் தேர். இப்போ நீங்கள் இப்போ போனாலும் பார்க்கலாம், அதனுடைய ரூயின்ஸ் இருக்குது, அதனுடைய ரூயின்ஸ் அந்த காலத்தில் உள்ளது, அதை என்ன ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ ஸ்மிர்னால தான் பாலிகார்ப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தான் யோவானுடைய டிசைபிள். ஹி வாஸ் அ பிஷப் ஆஃப் ஸ்மிர்னான்னு சொல்லுவாங்க. அவர் ஆண்டவருக்காக மரித்தார். நான் அவரை பற்றி நான் கடைசியில் நான் சொல்கிறேன். ஸோ நம்ம வில் ஃபோக்கஸ் ஆன் த லெட்டர் டு ஸ்மிர்னா. ஸோ ஆண்டவர் அவங்களுக்கு எழுதுகிற அந்த மெசேஜை பார்ப்போம். ஸோ ரைட் திஸ் மெசேஜ் டு ஸ்மிர்னான்னு சொல்லிட்டு, திஸ் இஸ் த மெசேஜ் ஃப்ரம் த ஒன் ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட், ஹூ வாஸ் டெட் அண்ட் இஸ் நவ் அலைவ். புரியுதா? ஸோ இங்கே வந்து ஆண்டவர் அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் கொடுக்குறாரு, ஹூ வாஸ் டெட் அண்ட் இஸ் நவ் அலைவ். அதாவது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் கிவ். மற்ற எந்த மனுஷனாலும் சரி, முகமதுனாலும், கன்ஃபியூஷஸ்னாலும் சரி, புத்தானாலும் சரி, காந்தினாலும் சரி, எவ்வளோ பெரிய மனுஷனை பற்றி நீ சொல்லும்போது ஹி வாஸ் அலைவ் பட் ஹி இஸ் டெட் அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் ஒன்லி ஜீசஸ் கிரைஸ்ட் கேன் சே ஐ வாஸ் டெட் பட் நவ் ஐ எம் அலைவ். மரித்தேன், நான் உயிரோடு இருக்கிறேன். அது ஒரு பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் நமக்கு. இல்லை, ஐ வாஸ் டெட், ஒன்லி ஒன் பர்சன் கேன் சே தட். ஒன்லி ஒன் ஒரு ஆளை பற்றி தான் உலகத்திலேயே ஒரு ஆளை பற்றி தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம சொல்ல முடியும். மரித்தார் ஆனால் உயிரோடு இருக்கிறார். மற்ற எல்லாத்தையும் சொல்ல உயிரோடு இருந்தார், மரித்தார்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் மரித்தார் ஆனாலும் உயிரோடு இருக்கிறார். ஐ வாஸ் டெட் பட் நவ் ஐ எம் அலைவ். த ஹோப். இந்த ஸ்மிர்னா சர்ச் ரொம்ப பாடுகளின் மத்தியில் இருக்கிற சர்ச். அதனால ஆண்டவர் கொடுக்குறாரு, ஐ வாஸ் டெட் பட் நவ் ஐ எம் அலைவ். அதில் என்ன சொல்றாருன்னா, ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஐ எம் த லாஸ்ட். அப்படின்னு என்ன சொல்றாங்க, நான் தான் ஆதியும் நானே அந்தம். அப்படின்னு என்ன சொல்றேன்னா, நான் உங்களை ஆரம்பித்தேன், நானே உங்களுக்கு முடிப்பேன். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சபையை, உங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பித்தது நான் தான் முடிப்பேன். அதை புரிந்துக்கோங்க. ஸோ அதான் அங்கே சொல்றாரு, ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த லாஸ்ட். ஆண்டவர் நமக்கு சொல்றதும், ஒருவேளை இஃப் யூர் டிஸ்கரேஜ், இஃப் யூர் டவுன், அதாவது நீங்க விசுவாசத்தில் ஆடி இருக்கலாம், ஒருவேளை கொஞ்சம் அசைஞ்சு இருக்கலாம், ஒருவேளை இதெல்லாம் எந்த சிச்சுவேஷன் நீங்க இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றது இதுதான். 2 வார்த்தை சொல்றாரு. ஒன்னாவது, ஐ ஸ்டார்டட் இட், ஐ வில் ஃபினிஷ் இட். நீ விசுவாசத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த லெவல்ல இருந்தீங்கன்னாலும் சரி, எந்த சிச்சுவேஷன் நீங்க இருந்தாலும் சரி, God is saying that I started it and I will finish it. Then he says, I was dead but now I am alive. I am alive now. நீ எதை குறித்தும் நீங்க பயப்பட வேண்டாம். ஸோ அந்த சபைக்கு ஸ்மிர்னாவை பார்த்தீங்கன்னா, இட்ஸ் த மோஸ்ட் பர்சிக்யூட்டட் சர்ச்.
அடுத்தது, ஐ நோ அபவுட் யுவர் சஃபரிங் அண்ட் யுவர் பாவர்ட்டின்னு சொல்ற 9வது வசனத்தில், பட் யூ ஆர் ரிச். இந்த பாருங்க, த மோஸ்ட் வெல்தி சிட்டி ஸ்மிர்னா இஸ் த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் சிட்டி அந்த டைம், அந்த ஏரியாவில், அந்த 7 அந்த பர்டிகுலர் சர்க்கிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் வெல்த்தியஸ்ட் சிட்டி. ஏன்னா மேல் எக்ஸ்போர்ட் ஆகிற போர்ட், பயங்கர வெல்த், நிறைய மெர்ச்சன்ட்ஸ், வெல்த்தி பீப்புள். பட் அந்த வெல்த்தி பீப்புள் மத்தியில் இந்த சபை பாவர்ட்டி அண்ட் இட்ஸ் சஃபரிங் சொல்றாரு. நாட் ஜஸ்ட் பாவர்ட்டி, இட்ஸ் ஆல்சோ சஃபரிங். அதான் சொல்றாரு, சஃபரிங் பட் யூ ஆர் ரிச். இதுதான் ஸ்மிர்னாவுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு சர்டிபிகேட். உங்களை சுத்தி த ஹோல் சமுதாயம் எல்லாம் தேர் ஆல் ரிச், தேர் ஆல் என்ஜாயிங், பட் ஐ நோ யுவர் சஃபரிங், ஐ நோ யுவர் பாவர்ட்டி, பட் யூ ஆர் ரிச். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்களுக்கு இருக்குது. யூ ஹாவ் வாட் யூ நீட். உங்களுக்கு எனக்கு என் மேல் உள்ள விசுவாசம் தேவை, அது உங்களுக்கு இருக்கு. நான் உங்களுக்கு விசுவாசத்தை துவக்கி முடிக்கிறவன், நான் உங்களோட இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், உங்களோட இருக்கிறேன். ஸோ யூ ஹாவ் எவ்ரிதிங் யூ நீட். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாடின அந்த பாட்டில் அதனுடைய மீனிங் தான் அது எல்லாமே. அந்த பார்த்தீங்கன்னா இந்த blessed be the name of the Lord. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, சஃபரிங் என்ன இருந்தாலும் blessed be the name of the Lord. ஸோ whatever it is, at the course, like you give and take away, you give and take away, you give and you take. So God who gives, God who takes. So ஆண்டவர் நினைச்சிருந்தா, he is not giving any solution to Smyrna. அதான் நீங்க நல்லா பார்க்கணும். he is not giving any solution to your poverty or your suffering. நான் உங்களுக்கு நீங்க சஃபர் பண்றீங்க, ஐயோ அப்படி இனிமே சொல்லல. இங்கேயும் இருக்கா ஆண்டவர் பரிதாபப்படுற மாதிரி இருக்கா, அல்லது எதாவது சொல்யூஷன் கொடுக்குறாரா? ஓ நீங்க பாவர்ட்டியில் இருக்கீங்க, ரொம்ப சஃபர் பண்றீங்க, மேபி ஐ கிவ் யூ சொல்யூஷன். ஓ நான் வந்து எல்லாத்தையும் ஃபுல் பண்றேன், எல்லாத்தையும் அடிச்சு போடுறேன், எல்லாத்தையும் அப்படி எதுவும் சொல்றாரு இங்க. ஐ நோ யுவர் சஃபரிங், ஐ நோ யுவர் பாவர்ட்டி, பட் யூ ஆர் ரிச். புரிஞ்சுக்கோங்க, ஐ எம் வித் யூ. as long as I am with you, as long as நான் உங்களோட இருக்கும் வரைக்கும், நான் உங்களோட இருக்கிற வரைக்கும் யூ ஆர் ரிச். அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கோங்க, வேற ஒன்றுமே தேவையில்லை. இஃப் ஐ எம் வித் யூ. இன்னைக்கு இன்னொரு பாட்டும் பாடணும்ல, அடுத்ததுலேயே வரும்ல, யுவர் ஆல் ஐ நீட், ஏதோ ஒன்று வந்துச்சு அந்த மாதிரி. ஆஸ் தட் யூ ஆர் மை ஃப்ரெண்ட், யூஆர் ஆல் ஐ நீட். அதான் சொல்றது. யூ ஐ டோன்ட் நீட் கோல்ட் ஆர் சில்வர், யூ ஆர் மோர் தென். அதான் அப்படிதான் வருவாங்க, மோர் தென் எனிதிங். அதான் சொல்றாரு இங்கே. பேசிக்கலி அந்த மெசேஜ் தான் இங்கே கொடுக்குறாரு. He is telling them, you don't have any of the gold and silver, but சுத்தி உள்ளவங்க எல்லாரும் வச்சிருக்காங்க, but you have me. போதும், you have me. I know the blasphemy of those opposing you. They say they are Jews because their synagogue belongs to Satan. என்ன நடக்குன்னா, எங்க பிசினஸ் நல்லா இருந்தாலும், எங்க தொழில் நல்லா நடந்தாலும், எங்க பணம் நிறைய இருக்குதோ அங்கே கண்டிப்பாக யூதர்கள் போயிடுவாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேப்பில் பார்த்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் தூரம் போனால் எப்படி வந்துடும். ஸோ ஜெருசலேமில் நிறைய யூதர்கள் இந்த 70ல் இயேசு கிறிஸ்து இறந்து 70 வருஷத்தில் அந்த ஜெருசலம் இடிக்கப்பட்டிருது, கம்ப்ளீட்டாக இதாகிடுது. ஸோ எல்லாரும் நிறைய பேர், அதுக்கு முன்னாலே நிறைய பேர் போயிடுறாங்க, எப்படி சொல்லுவோம், கிறிஸ்துமர்னாலும் இருக்காங்க. இவங்க போய் அங்கே சின்னகாக்கெல்லாம் வச்சு இங்கே யூதர்களும் இருக்காங்க. ஸோ ஸ்மிர்னாக்கு பர்சிக்யூஷன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா, not so much from the Roman government. Romans government வந்து ரொம்ப ஒன்றும் பண்றாங்க. அவங்களுடைய முக்காவாசி இங்கே இப்போ சொல்றாங்களே, இவங்க பர்சிக்யூட் பண்றது யாருன்னா இந்த ஜூஸ் தான், யூதர்கள் தான். அவங்களுக்கு சின்னகாக்கில் வந்து பண்றாங்க. The most of the persecution comes not from the unbelievers, it's from the people who say they know the Bible. அதுதான் நம்ம இங்கே பார்க்கணும். ஸோ அவங்க ஆண்டவர் சொல்றாரு, they say they are Jews but they are not, because their synagogue belongs to Satan. நீங்க நல்லா பாருங்க, if you want to serve God, அதாவது முழு மூச்சா நீங்க வந்து ஆண்டவருக்காக நீங்க சாட்சியா இருக்கணும், ஆண்டவருக்காக நான் காரியங்களை செய்யணும், ஆண்டவருக்காக நான் வாழுவேன் அப்படின்னு சொல்லும்போது, அன்பிலீவர்ஸ் உங்களை யாரும் பெரிய லெவலில் இருக்காது, சரி என்ன பண்ணிட்டு போகணுவாங்க. பட் யார் உங்களுக்கு அதிகமாக தொந்தரவு கொடுப்பா, யார் உங்களை பர்சிக்யூட் பண்ணுவா, யார் நீங்கள் பார்த்தீங்கன்னா அறக்குறையால இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் பிடிக்காது உங்களை. இவன் என்ன பெரிய நான் பெருசாக நாம ஏதோ 1 மணி நேரம் உட்காந்து சர்ச்சில் உட்காந்துட்டு வருவோம் போவோம் நம்ம சி அந்த என்ன நடக்கணும். யூதர்களுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இவங்களும் பைபிள்னு சொல்றாங்க, யூதர்களும் பைபிள்னு சொல்றாங்க. ஆனால்
இவங்களுடைய வாழ்க்கையில வேற மாதிரி இருக்கு, இவங்களோட வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கு, இவங்க வாழ்க்கை வேற மாதிரி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றாங்க. யூதர்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா யூதர், த ஜூவிஷ் ரிலிஜன் அந்த டைம்ல ரோமன்ஸ் வந்து இட் வாஸ் லிஸ்டட் ரிலிஜன். லிஸ்டட்னா அவங்க ஆண்டவர் அவங்க வந்து சின்னகாக போய் தொழுதுக்கலாம். பட் கிறிஸ்டியானிட்டி அப்படி கிடையாது, லிஸ்ட் பண்ணல. இட் வாஸ் நாட் அ லிஸ்டட் ரிலிஜன். இலிசிட்டான்னு சொல்லுவாங்க, இலிசிட்டா அதுல இருந்து வர்றதும் அந்த வேர்டு இலிசிட்ன்றது. இலிசிட்னா லிஸ்ட்ல இல்ல. ரோம் வந்து ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருப்பாங்க, எந்தெந்த ரிலிஜனை வணங்கலாம், எந்த ரிலிஜன் வணங்கக்கூடாது. அது வணங்கலாம் அப்படின்றதுல யூதர் ஜூவிஷ் வந்துடும், வணங்கக்கூடாதுன்றதுல கிறிஸ்டியன் வந்துடும். முதல்ல கன்வெர்ட் ஆன அநேக யூதர்கள் வந்து ஜூவிஷ், நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து ஜூவிஷ் தான், யூதர்கள் தான். ஸோ இவங்களும் யூதர்கள் நினைச்சிட்டு அவங்க விட்டுட்டே இருந்தாங்க. பட் இந்த யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இவன் யூதர் இல்லை, இவன் ஏசு கிறிஸ்துவ இதே சொல்றான், இவன் ஏசு கிறிஸ்து இதே சொல்றான்னு சொல்லி ரோமன் கவர்மெண்ட்டுக்கு போட்டு கொடுத்து, ஸோ ரோமன்ஸ் வந்து ஸ்டார்டட் டு பர்சிக்யூட் தி கிறிஸ்டியன். இங்கே அந்த ப்ராப்ளம், இங்கே நடக்கிற இஷ்யூ அதுதான். The Jews did not like the Christians. ஏன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கையில செப்பரேஷன் இருக்கு. They lived a separated life. யூதர்கள் அப்படி இல்லை. அவன் யூதர்கள் வந்து சினகாக போய்க்கிடுவானது எல்லாம், மற்றபடி அவன் பிசினஸ் வரும்போது எல்லாம் வரும்போது எல்லா தம்பரம் தான் அவனுக்கு மெயின் காசு தான். இப்பவும் அப்படிதான், இன்னைக்கும் அப்படிதான். எல்லா பிசினஸ்லயும் அவங்க தான் இருப்பாங்க. They will succeed in business, but எதை குறித்து கவலைப்பட மாட்டான். அதை எப்படி சக்சீட் பண்றோன்றதெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது. இன்னைக்கு அப்படிதான் பெரிய பிசினஸ்மேன் பாருங்க, எல்லாரும் மோஸ்ட்லி அப்படிதான் இருப்பாங்க. ஸோ he doesn't care. ஸோ இங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு பேரும் யூதர் தான். ஒருத்தன் கிறிஸ்டியன் பக்கத்தில் இருக்கிறான், இன்னொருத்தன் யூதன். இவன் வந்து நிறைய பிசினஸ் நான் இப்படி செய்ய மாட்டேன், நீ செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது he is not allowed into the business community. இப்போ யூதர்கள் தான் டாமினேட் பண்றாங்க பிசினஸ் கம்யூனிட்டி அந்த டைம்ல. Jews were dominating the whole business thing in Smyrna. நீங்க எங்கெல்லாம் அவங்க போறாங்களா பிசினஸ்ல அவங்க தான் டாமினேட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஜெர்மனில ஏன் ஹிட்லர், ஏன் ஜெர்மன்ஸ்க்கு யூதர்கள் மேல வெறுப்பு வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் ஹிட்லர் அவர்கள் கொண்டாடினா அதுக்கு டிவைன் ரீசன் ஒன்று இருக்கு. பட் there is a earthly reason also. என்னன்னா இவங்க எங்க போனாலும் பிசினஸ் டாமினேட் பண்ணிடுவாங்க. இப்போ டைமண்ட் ரேட் எடுத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா அதை டாமினேட் பண்ணுவாங்க. இன்னைக்குமே நீங்க ஆண்ட்வெர்ப் போனீங்கன்னா பெல்ஜியம்ல டைமண்ட் ரேட்னா ஃபுல்லா ஜூஸ் தான் டாமினேட் பண்ணுவாங்க. they will dominate. இப்போ அடுத்தவங்க உள்ள விட மாட்டாங்க. they will never allow anybody else to come in. ஸோ இது சேம் திங் தே ஆர் டூயிங். அவங்க அந்த காலத்துல தான் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அவங்க யாரையும் விட மாட்டாங்க. யூதர்னா தான் உள்ள வரணும். பட் இவன் யூதனா இருப்பான், ஆனால் கிறிஸ்டியன் தான் கொஞ்ச நாள் விட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீ கிறிஸ்தவன், நீ அதுக்கப்புறம் யூதர்கள் செய்யற மாதிரி நான் கிறிஸ்தவன் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது there was a clash. ஸோ அப்போ நீ போ, நீங்க வரக்கூடாது சொல்லி இவங்க வந்து ரோமன் கவர்மெண்ட்ஸ்க்கு கிறிஸ்தவர்களுக்கு அதிகம் அகேன்ஸ்டா செய்யறாங்க நிறைய காரியங்கள். அதுதான் இங்கே சொல்றாரு, they are Jews but they belong to Satan. அதான் ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நான் அதெல்லாம் பாத்துக்கிறேன், யூதர்கள்லாம் அடிச்சு பத்திடுறேன், நான் அப்படியே சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ பாருங்க, don't be afraid of what you are going to suffer. The devil will throw some of you into prison to test you. He's not, see, நம்ம கான்செப்ட் ஆஃப் யாராவது சஃபர் பண்றாங்கன்னா போய் ஆறுதல் சொல்லுவோம், அதெல்லாம் போயிடும், ஓடி போய் அதெல்லாம் போயிடும், எப்படியாவது see நல்லா பாருங்க. ஜீசஸ், இது வந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை. அதான் நான் அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், this is the letter of Jesus Christ. This is not some human being writing this. These are the words of Jesus Christ. And he is not giving any ஐயோ நான் பார்த்துக்கிறேன், ஐயோ அப்போ அப்படியா இதெல்லாம் பண்றான், யூதர்களை நான் பார்த்துக்கிறேன், நான் அடிச்சிடுறேன், ஒன்றுமே சொல்ல. You will suffer more. You will be thrown into prison. And Satan will throw. அப்போ சேட்டன் பிரிசன்ல போடுவானா ஆண்டவர் அதை தடுக்க முடியாது? தடுக்க முடியும். அதான் ஆண்டவர் சொல்லிக்கலாம், சேட்டன் உங்களை பிரிசன்ல போடுவான், நான் தடுத்துடுறேன் சொல்லலையே. He's not saying that. He says போடுவான். You will suffer for 10 days. அந்த 10 daysனா என்ன? 10 daysனா there is a period set. அதான் இங்க 10 days ஆண்டவர் என்ன சொல்றாங்க, it will not happen. தொடர்ச்சியா நடக்காது. அந்த ஒரு 10 days இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு லிட்டரல் 10 days நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், ஒரு கொஞ்ச காலம், ஒரு ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும். இந்த 10 days ஒருத்தருக்கு 1 வருஷமா இருக்கலாம், இந்த 10 days இன்னொருத்தருக்கு 6 மாசமா இருக்கலாம், இந்த 10 days இன்னொருத்தருக்கு 2 வருஷமா 3 வருஷமா இருக்கும். இந்த 10 days இருக்கதான் செய்யும். ஆண்டவர் டிட்டர்மைன் பண்ற அந்த டைம் பீரியட். ஸோ அது வரைக்கும் யூ வில் பி டெஸ்டட். எதுக்குன்னு சொல்றாருன்னா டு டெஸ்ட் யூ தான் இருக்கு. எதுக்கு பிரச்சனை போடுவானா டு டெஸ்ட் யூ. நீ நிக்கிறியா, உழுதுறியா, நீ
ஆண்டவருக்காக நிற்கிறியா அல்லது இதெல்லாம் வேண்டாம், இட்ஸ் ஆல் டூ டஃப் ஃபார் மீ, இட்ஸ் ஆல் டூ டிஃபிகல்ட், எதுக்கு இந்த வாழ்க்கை இப்படிலாம் வாழணுமா, இப்படிலாம் நீதியா இருக்கணுமா, நீதியா இருந்து என்ன கிடைக்க போகுது எனக்கு, எல்லாரும் ஏமாத்துறான், எல்லாரும் சீட் பண்றான். அந்த யூதரை பாரு, அப்போ ஒரு 2 பேர் டைமண்ட் ட்ரேடர் இருக்காங்க, 2 பேரும் மேர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க ஸ்மிர்னால. ஒருத்தன் யூதன் இருக்கான், அவன் எல்லா ஃப்ராடும் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்றான். இன்னொரு கிறிஸ்தவனும் அதே மேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ட்ரை பண்றான், அவனுக்கு முடியல. ஏன்னா அவன் ஃப்ராட் பண்ண மாட்டேங்கிறான், அவன் ஏமாத்த மாட்டேங்கிறான், அவன் பொய் சொல்ல மாட்டான். அடுத்தது இவன் அவனை கம்ப்ளீட் பண்ணக்கூடாது, அந்த யூதன் போட்டு இவனை போட்டு விட்டுறான், இவனை பிடிச்சி உள்ள போடுறாங்க, ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்ல இவனை போட்டு அடிக்கிறாங்க, ஜெயிலில் கிடக்கிறான். அப்போ வாட் வில் தட் பர்சன் திங்க்? அவன் என்ன யோசிப்பானா, இதெல்லாம் தேவையா, பண்ணணுமா, இப்படி இருக்கணுமா, இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமா, ஷுட் பி லீவ் லைக் தட். இப்போ காலேஜ் நீங்க போறீங்க, யங் பீப்புள், யூ ஆர் கோயிங் டு காலேஜ், எல்லாரும் ஒரு மாதிரி இருப்பாங்க, நீங்க மட்டும் டிஃப்ரெண்டா இருப்பீங்க. அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அவிசுவாசிகள் அவன் போயிடுவான், சரி ஓகே நீ நல்லா இருக்காங்க. அந்த பாதி கிறிஸ்தவ இருக்காங்க பாருங்க, அவங்க தான் டார்ச்சர் பண்ணுவாங்க. புரியுதா? இந்த ஒரு வாரத்துக்கு ஒரு சண்டே மட்டும் கோயிலுக்கு போயிட்டு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வருவாங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு தான் உங்களை பார்த்தா எரியும். பிகாஸ் தே கேனாட், நானும் கிறிஸ்தவன் தான், பட் தேர் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் வித் யூ, ஸோ தே கேன்ட் லைக், தே ஒன்ட் லைக் இட், தே ஒன்ட் லைக் தட். நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸ்லனாலும் சரி, இல்லைனாலும் சரி, தே ஒன்ட் லைக் தட். அதில் தான் அப்போதான் நமக்கு வரும், நம்ம இதெல்லாம் தாங்கணுமா, வி ஷுட் பி கோ த்ரூ ஆல் தீஸ் திங்ஸ். காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை, வி கேன் ஆல்வேஸ் காம்ப்ரமைஸ் அண்ட் டூ சர்டன் திங்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது தான் ஆண்டவர் சொல்றார் அவரை பார்த்து, யூ வில் சஃபர் ஃபார் 10 days பட் இஃப் யூ ரிமைன் ஃபெய்த்ஃபுல் ஈவன் when ஃபேசிங் டெத். அதனால நீங்க சொல்றாரு, இஃப் யூ ரிமைன் ஃபெய்த்ஃபுல் ஈவன் ஃபேசிங் டெத்னா நீங்க சாவணுன்றத சொல்லல. இஸ் நாட் சேயிங் யூ வில் டை. இன்னொரு எப்படி சாகும் வரேன் இருக்கு, இன்னொரு வேர்ட்ஸ்ல பார்த்து, இன்னொரு வேர்ட்ல அன்டில் டெத் இருக்கு. அன்டில் டெத்னா சாகிற வரைக்கும் உனக்கு எவ்வளவு நாள் நாங்கள் வைத்திருக்கிறோமோ அவ்வளவு தூரத்துக்கு நீ விசுவாசி. சாகிறது ரொம்ப ஈஸி, ஆண்டவருக்காக சாகிறது ரொம்ப ஈஸி, அது இப்படின்றதுக்குள்ள முடிஞ்சிடும். புரியுதா? அதுக்கப்புறம் யோர் டெட் பாடி, அதுக்கப்புறம் உங்களுக்கு பெயினும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. யோர் கோய் ஆண்டவரோட மகிமையில் இருக்கலாம். ஓகே, கீழே உள்ளவங்க அழுவாங்க கொஞ்ச நாள், அவ்வளோதான். பட் உங்களுக்கு இஷ்யூ இல்லை. பட் லிவிங் அன்டு டெத், இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அன்டு டெத்னா டில் யூ டை, அன்டில் யூ டை, ஈவன் இட் மீன்ஸ் டெத். அப்படின்னா சாக மாட்டீங்க, சாகிற மாதிரி இருக்கும், சாகிற மாதிரி கொண்டு போவோம், சாகிற மாதிரி பேசுவோம். அதுதான் ரொம்ப கஷ்டம், டு லிவ் லைக் தட். ஆனால் அதான் சொல்றாரு, பட் இஃப் யூ ரிமைன், இந்த சிச்சுவேஷன்ல இஃப் யூ ரிமைன் ஃபெய்த்ஃபுல் ஐ வில் கிவ் யூ த கிரவுன் ஆஃப் லைஃப். ஆண்டவர் யூஸ் பண்ற 2 வார்த்தை இந்த சிட்டிக்கு ரொம்ப சிமிலர். புரியுதா? அந்த ஸ்மெர்னா அப்படின்ற அந்த 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 மெர் வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த செடியை கசக்கி அந்த ரூட்டை நைப்பாங்க, நக்கும் போது தான் அதுல இருந்து வரும் அந்த ஸ்மெல். புரியுதா? So this church was literally smashed. பட் அந்த ஸ்மாஷ் பண்றதுல இருந்து தான் அந்த இந்த சபையினுடைய அந்த ஸ்மெல் வருது. The church, the flavor of the church comes from that. So அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, ஐ வாஸ் டெட் அண்ட் நவ் ஐ அம் அலைவ். இது இந்த பர்டிகுலர் சிட்டிக்கு, இந்த சபைக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த சபையும் இந்த ஊரும் அநேக செத்துட்டுன்னு தான் விட்டாங்க. நிறைய பேட்டில் கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் ஆச்சு, ஆனால் திருப்பி பில்ட் பண்ணிட்டாங்க. புரியுதா? நிறைய ஒரு பிளேக்குன்னு வந்துச்சு, நிறைய பேர் செத்தாங்க, பட் திரும்ப அந்த சிட்டி வந்துருச்சு. ஸோ அந்த வார்த்தையும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெரி பெக்யூலியர் டு திஸ் சிட்டி. இந்த சிட்டிக்கு மட்டும்தான் பெக்யூலியர். ஆண்டவர் சரியான வார்த்தை யூஸ் பண்றாரு, அந்த வார்த்தை அந்த சிட்டிக்கு ஏற்ற வார்த்தை. அடுத்தது ஐ வில் கிவ் யூ த கிரவுன் ஆஃப் லைஃப் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஸ்மெர்னால ஒரு இன்னைக்கு இஸ்மீர்ல இருக்கு அந்த ஒரு மலை இருக்கும், அந்த மலையை சுத்தி பில்டிங்ஸ் அழகாக அப்படி கட்டியிருப்பாங்களா, அதை பார்த்தா கிரவுன் மாதிரியே இருக்கும். அண்ட் ஏன்ஷியன்ட் பில்டிங்ஸ், அது கிரவுன் மாதிரியே இருக்கும். கிரவுன் ஆஃப் ஸ்மெர்னான்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் அதே டெர்மினல், அதே வேர்டு யூஸ் பண்ற, ஐ வில் கிவ் யூ த கிரவுன் ஆஃப் லைஃப். ஸ்மெர்னால உள்ளவங்களுக்கு என்னன்னு புரியும், அது கரெக்டா சொல்ல, கிரவுன் ஆஃப் லைஃப். நாட் ஓன்லி தட், ஒலிம்பிக்ஸ் வேற அங்க நடக்கும். ஸோ தே ஆர் நோ வாட் இஸ் த கிரவுன் ஆஃப் லைஃப். ஸோ கிரவுன் யார் கொடுப்பாங்கன்னா, ஓடுறவனுக்கு கிடையாது, எல்லாரும் பார்ட்டிசிபேஷனுக்கு கிரவுன் கிடையாது, எவன் வின் பண்றாங்க அவனுக்கு தான் கிரவுன். அதான் இங்க சொல்றாரு, யூ வில் ஃபேஸ் ஆல் தீஸ் திங்ஸ், பட் கிரவுன் யாருக்குன்னா, ஸோ அந்த 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 டெர்மினாலஜி தான் யூஸ் பண்றாரு. கிரவுன் யாருக்கு உண்டு தான், ஒன்லி when someone
கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனுக்கு தான் crown. Whoever stands and I will give you the crown of life. See, எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரகிள் இருக்கும். ஒருத்தருக்கு ஃபைனான்ஷியலாக இருக்கும், இன்னொருத்தருக்கு ஹெல்த் வைஸ் இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற எதாவது இருக்கும், இன்னொருத்தருக்கு பிள்ளைங்களா இருக்கும், இன்னொருத்தருக்கு வேற எதாவது இருக்கும். ஏதாவது விதத்தில் we all have problems, we all have issues. யாருமே எனக்கு இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு சில பேருக்கு மைல்டாக இருக்கும், சில பேர் கொஞ்சம் சிவியராக இருக்கும், இன்டென்சிட்டி கூடும். சில பேர் ரொம்ப இன்டென்ஸ் பீரியடில் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி பெட்டர் பீரியடில் இருக்கும். பட் we all have our issues. பட் இந்த இஷ்யூ என்ன பண்ணும்னா நம்மளுடைய மைண்டை வந்து அப்படி கிளவுட் பண்ணி என்ன பண்ணும்னா அது வந்து இஸ் இட் வர்த் லிவிங் லைக் திஸ், ஷுட் ஐ கிவ் அப்? இது எல்லாருக்கும் வரும். இஃப் யூ நாட் ரீச் தட் ஸ்டேஜ் அப்படின்னா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் முதிர்ச்சி லெவல் இன்னும் கொஞ்சம் நீ வர வேண்டியது இருக்குன்னு நினைக்கிறேன். The more you want to get closer to God, the more you want to mature in Christ, you will face that. டெஸ்டிங்னா என்னன்னா, இங்க என்ன சொல்றாங்க? டெஸ்டிங்னா என்ன சொல்றாருன்னா, உன்னை ஜெயில தூக்கி போடுவான். அப்போ உனக்கு ஃபியூச்சரே இல்லாத மாதிரி இருக்கும். யூ வில் பி இன் ஜெயில். ஜெயில இப்போ அந்த காலத்து ஜெயிலில் ரொம்ப மோசமாக இருக்கு. டஞ்சன் ஆக்சுவலாக டஞ்சன் தான். அப்போ போடுவான். இப்போ ஒருத்தனை ஜெயிலில் உட்காந்துருக்கான். அவனுடைய மைண்டில் என்ன ஓடும்னா, எதுக்கு நான் ஜெயிலில் உட்காந்துருக்கேன்? ஒய் am I in this jail? அப்போ இந்த இடத்துல நான் காம்ப்ரமைஸ் பண்ணிருந்தேன், இந்த இடத்துல நான் இப்படி செஞ்சிருந்தேன், நான் இந்த இடத்துல இந்த டிசிஷனை நான் மற்றவங்க எடுக்கிற மாதிரியே நானும் எடுத்திருந்தா இங்கே இருக்க மாட்டேன். வாட் இஸ் த பாயிண்ட் இன் சஃபரிங்? ஷுட் ஐ ஜஸ்ட் கிவ் அப் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்க வந்து ஈதர் ஹீ கேன் அந்த ஆண்டவர் அவனுக்கு வைத்திருக்கிற அந்த சிச்சுவேஷன்ல அவன் போகலாம். அந்த 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 பாரத்தோட அந்த பிரச்சனையோட அந்த ஆண்டவர் அந்த பிரிசன்ல அந்த ஜெயிலில் அந்த இருட்டில் அந்த டஞ்சன்ல அதிலே அவன் போகலாம். அல்லது அவன் வழியை அவன் மாத்திக்கலாம். நானும் எல்லாரும் மாதிரி இருக்கேன், நானும் போயிடறேன்னு மாத்திக்கலாம். அங்கதான் டெஸ்ட். அங்கதான் யாரு என்ன நினைக்கிறீங்கன்றது ஒருவேளை வெளிப்படையாக சில பேர் அந்த டெஸ்ட்ல ஜெயிச்ச மாதிரி இருக்கும், பட் உள்ள தோத்துருப்பாங்க. வெளிப்படையாக சக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ள தோத்துருப்பாங்க. ஸோ ஆண்டவருக்கு தான் தெரியும். we all will have to go through that test somewhere in our lives. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரே ஒரு ஏரியாவில் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ அங்கே போகும்போது நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருக்குது. that determines the crown of life that we have. அதுதான் anyone who overcomes anyone. அதாவது நீங்க உங்க இஷ்யூஸ் உங்களை வந்து அப்படியே கிரவுட் பண்ணி உங்களை வந்து யூ ஃபீல் லைக் இனிமே இதெல்லாம் தேவையில்லை, இனிமே இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு, ஆவிக்குரிய வாழ்க்கை வேண்டாம், நானும் எல்லாரும் மாதிரி இருந்துக்கிறேன், நானும் எல்லாரும் மாதிரி போய்க்கிறேன், எல்லாரும் மாதிரி என்னுடைய டிசிஷன்ஸை நான் எடுத்துடுறேன் அப்படின்னு நம்ம ஒருவேளை வெளியே சொல்லாம இருக்கலாம். பட் இஃப் தட் இஸ் இன் யுவர் ஹார்ட், தென் யூ லாஸ்ட் இட். இறுதியம், ஏன்னா ஆண்டவர் இறுதியம் தான் தெரியும். நீங்க வெளியே யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாம இருக்கலாம். பட் இஃப் யூ டிசைடட் இன்சைட், இருதயத்தின் ஆழங்களில் நீங்க டிசைட் பண்ணீங்க, நான் இந்த லெவலுக்குலாம் வேண்டாம், இந்த லெவல் கிறிஸ்தவெல்லாம் வேண்டாம், இந்த லெவல் பரிசுத்தாலாம் வேண்டாம், நானும் எல்லாரும் மாதிரி இருந்துக்கிறேன், நானும் சும்மா ஏதோ போறோம் வரோம் அந்த மாதிரி இருந்துக்கிறேன் அப்படின்னு நம்மளே ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டோம்னா, யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் ஆன் த crown of life. அவங்களுக்கு யார் என்ன சொல்றாங்கன்னா, all you who has ears listen to what the Spirit says. இது என்னன்னா இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வரும். என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு சின்ன பையனை பார்த்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, ஏய் பேசாத. அவன் திரும்பவும் கண்டுக்கல, திரும்பவும் பேசாத, நான் சொல்றத கேளு. அந்த டோன்ல தான் இங்க இருக்கு. யூ லிசன் because it's important. அதான் இங்க சொல்றாரு, it's important, the message is important. அதான் இங்க சொல்றாரு, those who has ears let him hear. அந்த டோன்ல தான் இங்க ஆண்டவர் சொல்றாரு, you listen, you better listen, because this means your life. இது உங்கள் வாழ்க்கைக்குரிய காரியம், இருந்துராதீங்க, don't take it easy அப்படின்றார். Who was victorious will not be harmed by the second death. ரெண்டாவது மரணம் உங்களுக்கு வராது. முதல் மரணம் நம்ம ஆவியில மரிக்கிறது, சரீரத்துல மரிக்கிறது. ரெண்டாவது மரணம் ரெவலேஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இருக்கும்.
அதுதான் மோசமான மரணம். முதலாவது மரணம் எல்லாருக்கும் உண்டு. முதலாவது மரணத்தை குறித்து உங்களுக்கு பயம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. முதலாவது மரணம் ஆஸ் அ பிலீவர்ஸ் வி மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல் அபவுட் தி செகண்ட் டெத். ரெண்டாவது மரணம் தான் நமக்கு வரக்கூடாது. வி ஷுட் நாட் கோ இன் டு தட். ஏன்னா அது வந்துட்டுனா வி ஆர் கம்ப்ளீட்லி டிஸ்கனெக்டட் ஃப்ரம் காட் பெர்மனன்ட்லி. புரியுதா? முதலாவது மரணத்தில் நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவும் தான் டிஸ்கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய, ஆனால் ரெண்டாவது மரணம் உங்களுக்கு வருதா வரலையான்றது இந்த வாழ்க்கையில தான் டிட்டர்மைன் ஆகும். ஒன்ஸ் யூ ஹவ் டிபார்ட்டட் ஃப்ரம் திஸ் பாடி, இந்த பாடி இந்த சரீரத்திலேருந்து உங்கள் ஆத்மா ஆவியும் பிரிந்ததுக்கு அப்புறம் யூ கேனாட் டிட்டர்மைன் தட். அது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த குறுகிய காலத்தில் இருக்கிற அந்த காலங்களில் let us continue to live for God. ஒருவேளை உங்களுக்கு சில காரியம் புரியுதோ புரியலையோ, சில காரியங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதோ முடியலையோ, சில சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குதோ கிடைக்கலையோ, சில சுச்சுவேஷனுக்கு உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்குதோ இல்லையோ, சில சுச்சுவேஷனில் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே போக முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி இருந்தாலும் சரி, ஆண்டவரே பலனை தரோம். Just keep asking God and He will give you the strength to move forward. To move forward. நம்ம எல்லாருமே இந்த ஸ்மரணாவுடைய ஒரு சிச்சுவேஷன் நமக்கு, ஐ எம் ஷுர் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். இது ஆண்டவர் என்ன மீன் பண்றதுன்றது மோஸ்ட் ஆஃப் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். கோயிங் த்ரூ டிஃபிகல்ட் சிச்சுவேஷன் இந்த மாதிரி இதில் போயிட்டு இருக்கும்போது, ஸோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோதான் உங்களுக்கு வேதம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு நீங்கள் எவ்வளோதான் ஸ்பிரிச்சுவலி மெச்சூராக இருந்து நினச்சிக்கிட்டீங்கன்னாலும் சரி, God will put you in situations where you will tend to give up. You will tend to give up. ஆண்டவர் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அநேக நேரத்தில் போடும். அதுக்கு பேர் தான் டெஸ்ட்ன்றது. டெஸ்ட்னா 2+2 அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அது பெரிய டெஸ்ட் இல்லை, அது எல்லாரும் சொல்லிடுவாங்க. அதுக்கு தேவை. டெஸ்ட்னா என்னன்னா முடியாது அப்படின்ற சிச்சுவேஷன்ல, அந்த சிச்சுவேஷன்ல how do you decide, what do you do? நீங்க என்ன செய்றீங்க, என்ன டிசைட் பண்றீங்க, எப்படி நீங்க மூவ் பண்றீங்க? Do you move forward in your faith and in growing in the Lord? நிறைய நேரத்தில் டிஸ்கரேஜ் ஆனவங்க என்ன சொல்லுவாங்க, நம்ம ஓப்பன் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டோம், நம்ம ஓப்பன் ஆண்டவரை ஒன்றும் சொல்ல மாட்டோம், நம்ம ஓப்பனை கர்ஸ் பண்ண மாட்டோம். பட் 24 டிசைட் பண்ணிடுவாங்க, போதும் இதெல்லாம் வேண்டாம், ரொம்பலாம் வேண்டாம். This is how most Christians fall back. பிளாக் ஸ்லைட் ஆகிறதுக்கு முதலாவது நோக்கம் இதுதான். வெளியே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, வெளியே சர்ச் போவாங்க, நல்லா கைத்தட்டி பாட்டெலாம் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் உள்ளத்தில் ஒரு கசப்பு வந்துடும் ஆண்டவர் மேலே, உள்ளத்தில் ஒரு வெறுப்பு வந்துடும் ஆண்டவர் மேலே, உள்ளத்தில் ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்துடும் ஆண்டவர் மேலே. உள்ளத்தில் அவங்களே டிசைட் பண்ணிடுவாங்க, நான் ரொம்ப வேண்டாம், வேதம்லாம் ரொம்ப வேண்டாம், ஆண்டவர்களை ரொம்ப நெருங்க வேண்டாம், ஏன்னா நெருங்கினா தான் பிரச்சனை, நெருங்கினா தான் பாடு. ஸோ இப்படியே இருந்துக்கிடும் அப்படின்றது அநேகருடைய பேக் சைட் ஆகிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஆண்டவர் அதை மெசேஜ் கொடுக்குறாரு, ஐ வில் புட் யூ டு. இங்கே வந்து யாருக்குமே நான் உங்களை காப்பாற்றுவேன், உங்களை இது பண்ணுவேன் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை ஆண்டவர், அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை. யூ வில் பி டெஸ்டட், யூ வில் கோ த்ரூ தட். பட் 10 days உங்களுடைய 10 days எவ்வளோ நாளும் தெரியாது, பட் 10 days யூ வில் கோ த்ரூ தட். இஃப் யூ ஸ்டாண்ட் firm, there will be a crown of life. இங்கேயும் உண்டு, இங்கேயும் அந்த ஆசீர்வாதம் உண்டு, மறுமையிலையும் அந்த crown of life உங்களுக்கு உண்டு. crown of life தான் இங்கே, அங்கே மட்டும் சொல்லலை, இங்கேயும் உங்களுக்கு உண்டு. ஸோ ஆண்டவர் நம்ம கொடுக்குற இதை இந்த மெசேஜ், நீங்கள் நிற்பீர்கள் என்றால், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னால் போகாமல் இருப்பீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். உங்களுக்கு புரியுதோ புரியலையோ, நல்ல நேரத்தில் நான் திரும்ப அதே தான் சொல்கிறேன். we try to understand our situation, but most of us won't understand your situation, and God will not give you any explanation. இவங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. உன் பிரச்சனை எப்படி வந்துச்சு தெரியுமா, உனக்கு எப்படி வந்துச்சு தெரியுமா, யாருக்கு ஒன்று சொல்லு, இப்படி தான் நடக்கும். யூ வில் பி புட் இன் யூ ஸ்டாண்ட் ஃபார்ம், அவ்வளோதான். ஐ வாஸ் டெட் பட் நவ் ஐ அம் அலைவ். ஐ ஸ்டார்டட் இட், ஐ வில் ஃபினிஷ் இட். இதுதான் வார்த்தை. இஸ் நாட் கோயிங் டு பின்னால் வந்து தட்டி கொடுத்துட்டு ஐயோ பிரச்சனையா, ஜெயிலுக்கு போயிட்டியா, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் மனுஷன். தட்ஸ் த வே மேன் டீல்ஸ் வித் பீப்புள். God deals with us in a different way. He's ஒரு அடல்ட், ஒரு ஸ்ட்ராங் காட். ஒரு நம்மளை ஸ்ட்ராங் ஆக்கணும்னு அப்படிதான் ஆண்டவர் நம்மளோட டீல் பண்ணுவோம், நம்மளோட சொன்ன. He says, நில்லு, I began it, I will finish it. I was dead,
Now I am alive. I will be with you. I will guide you. You understand? I won't give you explanations. ஏன்னு சொல்ல மாட்டேன். But you stand firm. You stand firm and you will see my glory. ஆண்டவர் நமக்கு கொடுக்குற அதே மெசேஜ் தான். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து நிற்போம். எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நிலைத்து நிற்போம். அது மூலமாக ஆண்டவரோட நாம மகிமைப்படும். ஸ்மிர்னால இன்னைக்கும் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற சபை தொடர்ச்சியாக இருக்கிற ஒரே ஆதியில் உள்ள ஒரு ஊருனா ஸ்மிர்னா. இஸ்மீருக்கு இன்னைக்கு நீங்கள் போகலாம், சபையை பார்க்கலாம். ஸ்மிர்னா, இஸ்மீர் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சிஎன்என்ல இஸ்மீருக்கு டூரிசம், டர்க்கிஷ் டூரிசம்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடும். அதெல்லாம் பார்க்கும்போது நினச்சிக்கோங்க. நானே கூட பார்த்துட்டு இருந்தேன் சிஎன்என்ல, இஸ்மீர், கம் டு இஸ்மீர் டூரிசம், பீச் இருக்கு, அது இருக்குன்னு போட்டா. ஸ்மிர்னா is still vibrant city with a vibrant church because ஆதியில இருந்த சபை நின்றது, பின்னால போல. they stood. பாவர்ட்டி இருந்துச்சு, சஃபரிங் இருந்துச்சு, but they stood firm. நின்றார்கள். அதனுடைய கண்டினியூட்டி இன்னொரு, அதான் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். அதை நம்ம பார்ப்போம். let us continue. இது நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும். ஆண்டவர் இது மூலமாக ஆண்டவர் நாமம் மகிமைப்படுவார்கள். ஆமென்.